சார் வணக்கம். ஜவஹர் அலி சார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார், இது மிரட்டல் உருட்டலால் உருவான கூட்டணி, இது அமித்ஷாவால் திணிக்கப்பட்ட கூட்டணி அப்படின்ட்டு. இதற்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா சார்? இல்ல ஏற்கனவே இது சொல்லி சொல்லி புளித்து போன விஷயங்கிறதுனால நீங்க கடந்து செல்ல நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த விவாதத்தான கட்டம் வச்சிருக்கீங்க, அதனால பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். முதல்ல நம்ம நண்பர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர் ஆதித்யா சொன்ன கருத்து இது சித்தாந்த ரீதியில் உருவான கூட்டணி என்று சொன்னாரு. நிச்சயமாக அது சித்தாந்த ரீதியில் உருவான கூட்டணி இல்ல. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய தலைவராக ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. அப்படிப்பட்ட இயக்கம் எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இல்லை. இந்த சித்தாந்தம் என்பது எல்லோருக்கும் எல்லாம், அதே மாதிரி சமூக நீதி சித்தாந்தம் தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ஆனால் எல்லோரும் ஒரு இயல்பாக ஒன்றிணைந்திருக்கிறோம். சொன்னது என்ன சார் தப்பு? அவங்களும் அதே தான் சார் சொல்றாங்க, சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்றாங்க. அததான் அவரும் சொல்றாரு, நீங்க அதை மறுக்கிறீங்க. அப்படின்னா என்னன்னு கேக்குறேன், எனக்கு தெரியாது. சப்கா சாத் சப்கா விகாஸ்னா எல்லோருடனும் எல்லோருக்கும் சேர்த்து அப்படி. சரி, ஓகே, எப்படியோ இருக்கட்டும். ஆனா அந்த சித்தாந்தம் என்ற அடிப்படையில் நாங்க எந்த கூட்டணியும் அமைக்கல. சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணி தான் அமைச்சிருக்கோம். தேர்தலுக்கான கூட்டணி. ஒற்றை புள்ளி எங்களுக்கு என்னன்னா, இந்த ஊழல் ஆட்சி, இந்த குடும்ப ஆட்சி, இந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அந்த இயல்பான ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கிறோம். இப்போ நீங்க கேட்டீங்க, இப்ப முரசொலியில இப்படிப்பட்ட ஒரு வந்திருக்குதுன்னா, அது ஆணவத்துறை எப்பயுமே அந்த பத்திரிகை எழுதுவது இயல்பான ஒன்று, அதெல்லாம் பெருசுப்படுத்த தேவையில்லை. ஆனால் அதிமுக எப்போது ஒரு 1000 வாட்ஸ் பல்பு, இது மக்களுக்கு பிரகாசத்தையும் இந்த மண்ணுக்கு வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் இது. அதனால்தான் 32 வருடம் ஆட்சி செய்த ஒரு இயக்கம், அதுல 7 முறை முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடியது. அதனாலதான் தமிழ்நாடு கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் இன்றைக்கு முன்னேறி இருக்குன்னா முழுக்க முழுக்க அதிமுக என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம், சமூக நீதி காத்த இயக்கம், 69% இடஒதுக்கீட்டை வழங்கிய அந்த இயக்கம் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பட்ட விதைதான் இன்றைக்கு தமிழ்நாடு விருட்சயமாகி இன்றைக்கு எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கு. இரண்டாவது, திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக பீஸ் போன பல்பு. ஏன்னா இன்னும் ஒரு 2 அமாவாசைக்குள்ள பியூஸ் போயிடும். அதனால இப்ப கொஞ்சம் பிரகாசமா எரியலாம். அதாவது என்னடா, திமுக எப்பொழுதெல்லாம் பிளவு ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி தான் பிடிக்கிறது. அதுதான் 2021 ஏற்பட்டுச்சு. அதிமுக ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த சமயத்தை அதை பயன்படுத்திக்கிட்டு மக்கள்கிட்ட பொய்களா பச்சை பொய்களை சொல்லி மக்களை ஏமாத்தி வாக்குகளை அன்னைக்கு சாக கடந்த பாம்புக்கு பால் ஊத்துன மக்களை மறந்து பால் ஊத்துனதுனால இன்றைக்கு மக்களை கொத்துகிறது, மக்கள் அந்த விஷத்தை கக்குகிறது நான் பாக்குறேன். இப்போ இவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன் சார், 2011 இருந்து 2019 வரைக்கும் 14 முறை தோற்று போனாங்க. அது இல்லாம 2006 கூட மைனாரிட்டி கவர்மெண்ட். அதாவது நான் கேட்கிறேன், இந்த திராவிட மாடல் ஆட்சியில நீங்க இந்த ஆட்சியில சமூக நீதி இருக்கான்னு ஒரே ஒரு நண்பர் இஸ்லாமியர் என்பதனால கேட்கிறேன். நம்ம சாதிக்கு இருக்கிறாரு. நான் கேட்கிறேன், இந்த இப்ப கருணாநிதியுடைய வாரிசு இங்க இருக்காரு, இப்ப இருக்கிறாரு. அன்பழகனுடைய வாரிசு இப்ப இருக்கிறாரு. பொன்முடி வாரிசு, ஆக்காடு வீரசாமி வாரிசு, பெரியசாமி, எல்லா இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்களுடைய வாரிசு எல்லாம் இன்றைக்கு எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், சாதிக் பாஷா வாரிசு எங்க சார்? ரகுமான் பதவியிலே இல்லையே சார், அவர் ஒரு பிசினஸ் மேன் சார். யாரு? சாதிக் பாஷா ஒரு முன்னாள் அமைச்சரா? சரி சரி சரி, முன்னாள் அமைச்சர் சாதிக் பாஷா வாரிசு எங்க சார்? நம்ம ஆயிரம் விளக்கு விஸ்வனுடைய வாரிசு இப்ப எங்க சார்? அதாவது நாகூர் இஎம் அனிஃபாவுடைய வாரிசு இப்ப எங்க சார்? ரகுமான் கானுடைய வாரிசு எல்லாம் இப்ப எங்க சார்? இதுதானா சார் சமூக நீதி? எத்தனை இஸ்லாமியர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க சார்? எத்தனை எஸ்சி எஸ்டி மாவட்ட செயலாளர் இந்த இயக்கத்தில் இருக்காங்க சார்? அதாவது இந்த இயக்கம் பொய்களை சொல்லி, அதாவது சிறுபான்மை மக்களை நாங்கள் அரவணை இன்னைக்கு பேசியிருக்காரு சார். நம்ம
ஸ்டாலின் அவர்கள் முஸ்லீம் லீக் மாநாட்டுல இஸ்லாமியர்களுடன் ஒன்றாக நாங்க இருப்பவர்கள் தான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன், இஸ்லாமியர்களுக்கு நீங்க செய்த சாதனைகள் என்ன? நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு செய்த துரோகங்கள் பட்டியல் போட முடியும். நீங்க இஸ்லாமியர்களுக்கு நீங்க நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளுக்கு விடுமுறை விட்டதை தவிர்த்து நீங்கள் இடஒதுக்கீட்டுக்காக முதலில் ஆணையத்தை அமைத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்கு பிறகு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தீங்க. முதல்ல 2005 நீதியரசர் ஆசரதம் அவர்கள் தலைமையிலான ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள். அவர் செய்தி சாதிக்கு தெரியுமோ இல்லையோ, அந்த ஆணையத்தை அமைப்பதற்கு நான் முக்கிய காரணமாக இருந்தவன். முஸ்லிம் தலைவர்களை கேட்டு பார்க்க சொல்லுங்க. அந்த ஆசரத்தினம் தமிழ் அமைச்சதுக்கு அப்புறம் அடுத்த முறை அம்மா சொன்னாங்க, இந்த ஒரு ஆணையத்தை அமைக்கிறேன், இதனுடைய பரிந்துரைகளை நான் ஆட்சிக்கு மீண்டு வரும்போது நிறைவேற்றுகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் 2006 கருணாநிதி ஆட்சி வந்துருச்சு. அது 3 வருஷம் அந்த ஆணையத்தை பத்தியே கவலைப்படல. அதற்கு பிறகு இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் அதிக அளவில் அழுத்தத்தை கொடுத்ததன் விளைவாக அந்த மீண்டும் ஒரு ஆணையத்தை அமைத்ததன் விளைவுதான் இடஒதுக்கீடு கிடைத்ததே தவிர, ஆனா அதற்கு முன்பாக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு சட்டமன்றத்திலே பலமுறை என்னுடைய முன்னாள் தலைவராக இருந்த அப்துல் லத்தீப் அவர்கள் பலமுறை சட்டமன்றத்திலே பேசப்படுது. கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு என்பது சாத்தியமே இல்லை. ஒவ்வொரு முறையும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா நான் உன கூட்டணியிலிருந்து தூக்கிடுவேன் சொன்னவரு. அதுதான் கடைசி கட்டத்தில் அதன் காரணமாக தான் லத்தீப் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக கூட்டணியில் சேர்ந்து வாணிபாடி தொகுதியில் வெற்றி பெற்ற வரலாறுகள் இருக்குது. அதனால முஸ்லிம்களுக்கு என்று திமுக என்றைக்கும் எதுவுமே செய்தது இல்லை. இன்னும் சொல்ல போனா முஸ்லிம்களை அதாவது தாடி வைத்த தீவிரவாதி என்று சொன்னது மட்டும் இல்லாம, நீங்க பாருங்க சார், திமுக எப்பப்ப ஆட்சி இருக்குதோ அன்றைக்கெல்லாம் மதக்கலவரங்கள் ஏற்படும். கோவை மதக்கலவரம் திமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. களத்தூர் மதக்கலவரம் திமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. இது நாகூர் மதக்கலர் திமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. இன்னும் சொல்ல போனா கோவை கலவரத்துல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை எல்லாம் செயலெடுத்தது கருணாநிதி அவர்கள். நீங்க எப்போ பிஜேபி கூட கூட்டணி சேர்றாரு தெரியுமா? பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து RSS ஒரு மிகச்சிறந்த இயக்கம், சமூக இயக்கம் என்று பாராட்டியவர். மோடி நல்லவர் வல்லவர் என்று போன்றவர். இது போன்ற இப்ப இவங்க சுயநலத்துக்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்கள். இதுதான் உண்மை. நீங்க கடந்த கால வரலாறுகளை நாம பார்க்கணும். யாரு பீஸ் போற பல்புனா அதுக்குதான் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொன்னார், இதுதான் இந்த தேர்தல் தான் இந்த விடியாத திமுக ஆட்சி இறுதி காலம் கடைசி கட்ட தேர்தல் என்று ஒரே நிமிஷம். அதாவது இந்த தேர்தல தீய சக்தி திமுகவுக்கு மக்கள் மரணடி கொடுக்கப்படுறாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். 2021 2011 இருந்து 21 வரைக்கும் அதிமுக 10 வருடம் ஆன்டி இன்கம்பன்சி புரட்சி தலைவர் அம்மா இல்லாத சூழ்நிலையிலும் 75 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். வாக்கு வித்தியாசம் என்பது வெறும் 3.3% வாக்கு வித்தியாசம். அதுலயும் 2,16,000 வெறும் 2,16,000 வாக்கள் வித்தியாசத்தில் 45 தொகுதியை நாங்கள் பறிகொடுத்தோம். அப்ப யாருன்னா டிடிவி தனியாக நின்று 10 லட்சம் ஓட்டுகளை பெற்றார். டிடிவி தனியாக 10 லட்சம் ஓட்டுகளை பெற்றார். தேமுதிக அதே போன்று தனியாக நின்றார்கள். அவர்கள் ஓட்டுக்கெல்லாம் இப்ப ஒன்னா சேரும் போது திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு பயமும் பதட்டம் ஏற்பட்டு பீஸ் போன பல்பு அப்படி இப்படி என்று அவர்களுடைய வாய்க்கு வந்ததெல்லாம் உடலாக்குறாங்க. ஆனால் உண்மையில் இந்த தேர்தல் திமுகவுக்கு அதிமுகவுக்கும் ஏற்படக்கூடிய இந்த யுத்தத்தில் மக்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த விடியாத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி இதுதான் திமுகவுக்கு இறுதி தேர்தலாக நிலைநிறுத்துவார். ஓகே, ஜவஹர் அலி சார், நீங்க பேசணும்னு இருந்தீங்க, ப்ளீஸ் பேசலாம். அதாவது வரக்கூடியது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவலங்களை எல்லாம் நாங்க எடுத்து பேசுறோம். 520 வாக்குறுதி கொடுத்தீங்களா, என்ன ஆச்சு? கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு? நகைக்கடன் ரத்துன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு? எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலையே, மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. அது இல்லாம தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, பட்டியல மக்களுக்கு எதிரான சம்பவம் நடக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு இருக்க, இதுக்கெல்லாம் இந்த விடியாத திமுக ஆட்சி தான் காரணம் பேசினா
6 லட்சம் அதுன்னு சொல்றோம், 4 லட்சம் கோடி எவ்வளவு செஞ்சிருக்காங்க இந்தந்த துறைகள் எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்து நாங்க இதெல்லாம் சொன்னா இவர்கள் எது எடுத்தாலும் தமிழ்நாட்டு பிரச்சனை பேசாம என்டிஏ, மோடி, பிஜேபி இவர்கள் அடிமை, இவர்கள் என்ன சார் பிரச்சனையை பேசுங்க. முடிச்சிடறேன். என்டிஏ தமிழ்நாட்டினுடைய தலைமை எடப்பாடியார், என்டிஏ அகில இந்திய தலைமை மோடி அவர்கள். இதுல எந்த மாற்று கருத்து இருக்குமா? மாற்று கருத்து இல்ல. அப்புறம் நம்ம நண்பர் சொன்னார் அப்பாஸ், சந்தர்ப்பவாத கூட்டணி இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரசுடன் இனி கூட்டும் இல்லை, என்றைக்கும் கூட்டும் இல்லை சொன்னாங்களே. அது என்ன கூட்டணி? இப்போ சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லையா? வைகோ சொன்னாரு என் சவப்பட்டி கூட திமுக பக்கம் போகாதுன்னு சொன்னாரு. அது என்ன கூட்டணி? சந்தர்ப்பவாத கூட்டணியா சாவு கூட்டணியா? திரும்ப என்ன சொன்ன தெரியுமா? திமுக ஒரு கட்டு விரியன் பாம்பு, திமுக ஒரு கட்டு விரியன் பாம்புன்னு சொன்னாரு. எங்களை பார்த்து சொல்றீங்க அடிமையா இருக்கிற நீங்க. நாங்க 63 ரைடு விட்டு கீழே பேச்சுவார்த்தை நடத்தி மிரட்டி 63 சீட்டு எங்க யாரும் வாங்க முடியாது. பிஜேபியா உங்களுக்கு இவ்வளவுதான், இந்த கட்சியா உங்களுக்கு சீட்டை கொடுக்கக்கூடிய இடத்துல எங்க எடப்பாடியா இருக்கிறார், யாரும் இல்ல, மோடியும் இல்ல. ஆனால் சீட்டு கொடுக்கக்கூடிய அதிகாரம் படித்தவர் யாருன்னா எடப்பாடியார். நான் கேட்கிறேன், கடந்த பாராளுமன்ற தேர்தல் 2024 நாங்க அடிமைதான். அன்றைக்கு பிரதமருக்கான தேர்தல் மோடி சொல்லியிருந்தா கேட்டே ஆகணுங்கிற நிலை, திமுக வேற நிலை. ஆனால் கூட்டணியை சேர மாட்டோம் என்று முடிவெடுத்தோமா இல்லையா? அந்த தைரியம் தெம்பு இருந்ததா இல்லையா? அதே போன்று நீட்டுக்கு அதான் நீட்டு பிரச்சனை 7.5% இடஒதுக்கீட கவர்னருக்கு எதிரான நாங்க அமல்படுத்தணும். காவிரி பாராளுமன்றத்தை முடக்கணுமே பிஜேபிக்கு பயந்தா கும்பலி கோடு இன்றைக்கு எதிர்க்கிறவன். அதே மாதிரி 10% உயர் ஜாதி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு பிஜேபி ஆதரிக்கக்கூடிய அந்த திட்டத்தை இன்றைக்கு எதிர்க்கிறோம். கும்பலி கொள்கை எதிர்க்கிறோம், அணை பாதுகாப்பு திட்டம் எதிர்க்கிறோம், இன்றைக்கும் ஏற்றுக்கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டு நலன் சார்ந்த உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம். இரட்டை என்ஜின் சர்க்கார் என்று சொன்னது எதற்காகனா, மத்திய அரசாங்கம் ஒரு இன்ஜினு, மாநில அரசாங்கம் ஒரு இன்ஜினு, 2 இன்ஜினும் சேர்ந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொண்டு வர முடியும். அந்த அடிப்படையில் தான் 11 மருத்துவக் கல்லூரிகள், 7 சட்டக் கல்லூரிகள், 130 கல்லூரிகள், திட்டம், இப்ப கால்நடை பூங்கா என்று பல்வேறு திட்டங்கள் வந்து. ஆனால் இந்த 5 வருஷத்துல திமுக என்ன மத்திய அரசாங்கத்து திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க? எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டா எவன் சார் திட்டத்தை கொடுப்பான்? ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. எதுக்கெடுத்தாலும் சண்டை, கவர்னர் கூட சண்டை, ஜனாதிபதியோட சண்டை. என்ன கூப்பிடுவீங்களா? சரிங்க சார், சரி, ஓகே 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 சார், நான் முடிக்கிறேன் சார். ஒரே ஒரு செகண்ட். அதாவது அதிமுக கொள்கை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதான் அதிமுக கொள்கை. இதை எடப்பாடி சொல்லவே இல்லையா? மத்திய அரசாங்கம் என்பதும் மாநில அரசாங்கம் இரண்டுமே 2 எண்கள் இருந்தால்தான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் தீரும். ஒவ்வொரு விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா தமிழ்நாடு இப்ப இருக்கிற அந்த நாசக்காரமா போயிடும். தம்பி சொன்னாரு சிஎம்பி காமன் மினிமம் ப்ரோக்ராம். இப்ப நீங்க சொல்றீங்களா நீட்டுக்காக தமிழ்நாட்டுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தோம், அப்படி ஒரு பையதான் இன்றைக்கு வைகோ பேசியது இருக்கு. அன்றைக்கு சிஎம்பி காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பதா நீங்க பொது சிவில் திட்டத்தை ஆதரித்து வாக்களித்தார்கள் என்று வைகோ பேசியது உங்களுக்கு வேணா இன்னும் பேசலாம். எதிர்த்தவர் அவரும் முஸ்லீமுக்கை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். அதனால சிஎம்சி சொன்னார்ல நம்ம மோடி, சிஎம்சி கிரிமினல் மாபியா கரப்ஷன், அதுதான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குது. இவர்கள் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்.